மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். சாக்கடை நீருடன் மழைநீர் கலப்பதால் நகர பகுதி வீதிகளில் குவிந்து கிடக்கும் சகதியால் துர்நாற்றம். பொதுமக்கள் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல். தவறான சிகிச்சையால் சிறுவனின் கை கருகியது. முறையான சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகை. அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும். 6 நாட்கள் பெய்த மழைக்கு சாலைகள் சேதம். இனி விரிவான செய்திகள். புதுவை பெரிய மார்க்கெட் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் நகரின் அனைத்து பகுதிகளிலும் சாக்கடை நீருடன் மழைநீர் கலந்து சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாகவே சாக்கடை நீருடன் கலக்கும் மழைநீர் வடிந்த பின்னர் சகதி மற்றும் சாலைகளில் படிந்து விடுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி பகுதியில் மழைநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் வகையில் திங்கட்கிழமையன்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நேரத்தில் அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் பேசிய பின்னர் மக்களை சமாதானப்படுத்திய பின்னரே போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஜிப்மரில் தவறான சிகிச்சை காரணமாக சிறுவனின் கை பாதிக்கப்பட்டதால் பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பம் வஉசி தெருவில் வசித்து வருபவர் அசன் மைதீன். 1.5 வயதான இவரது மகன் ஆஷிக் அலிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட ஆஷிக் அலிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர். சிகிச்சையின் போது கைவிரல்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கை முழுவதும் பாதிப்படைந்துள்ளது. இதையடுத்து டாக்டர்களிடம் கேட்டபோது கையை எடுத்தால் தான் உயிரை காப்பாற்ற முடியும் என கூறியுள்ளனர். இதையடுத்து அசன் மைதீன் தனது நண்பர்களிடம் கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் நேற்று மதியம் ஜிப்மர் வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் டாக்டர்களின் தவறான சிகிச்சையால் தான் கை பாதிக்கப்பட்டுள்ளது, எனவே டாக்டர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆஷிக் அலிக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய சிகிச்சை அளிப்பதாக டாக்டர்கள் உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. அரபிக் கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதுவையில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்தம் காரணமாக கடந்த 6 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வருகிறது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாத இறுதியில் துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. கடந்த 6 தினங்களாக லேசாக பெய்த மழைக்கு புதுவை நகர பகுதி அல்லாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இனி வரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக மையம் கொண்டிருப்பதால் 2 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை முத்தியால்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார விழா பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 153வது ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற கற்பக விருச்சிகம் நாகவாகன வீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருகிற புதன்கிழமை சூரசம்ஹார விழா கொண்டாடப்பட உள்ளது. திருவள்ளுவர் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் கல்வி அறக்கட்டளை சார்பாக புதுச்சேரி மாணவர்களுக்கு 10ஆம் ஆண்டு கல்வி நல உதவி வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாக மேலாளர் சிவகுமார் வரவேற்றார். கௌரவ தலைவர் பெரியாண்டி தலைமை உரையாற்றினார்.
நிறுவனர் சரவணன் பூபாலன் ஊக்க உரையாற்றினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, அனந்தராமன், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கல்வி நல உதவிகளை வழங்கினர். விழாவில் புதுவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 5000 வழங்கப்பட்டன. புதுவைக்கு உட்பட்ட 15 மீனவ கிராமங்களிலேயே 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற 2 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 500 மதிப்புள்ள கல்வி நல உபகரணங்கள், திருக்குறள், ஆங்கிலம், இலக்கணம் மற்றும் அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் ஆகிய புத்தகங்கள், கட்டுரை நோட்டுகள், திருக்குறள் குறுந்தகடு மற்றும் இதர கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புதுவைக்குட்பட்ட ஒவ்வொரு மீனவ கிராமங்களில் இருந்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற 28 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 500 மதிப்புள்ள கல்வி நல உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அரசின் நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடத்த இருப்பதாக விஸ்வநாதன் எச்சரிக்கை. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் துவக்கம். தலைமை செயலர் தலைமையில் அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சத்தை ஒழிக்க உறுதிமொழி. விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 36வது சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கராத்தே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மூத்த கராத்தே நிபுணரும் சர்வதேச நடுவருமான கராத்தே ஜோதிமணி மேற்பார்வையில் நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த சென்சாய் கெபிராஜ் தற்பொழுதைய தொழில்நுட்ப சம்பந்தமான பயிற்சி அளித்தார். மேலும் சென்சை கண்ணன், சென்சை பெருமாள்ராஜ், சென்சை ஜவஹர், சென்சை மணிகண்டன், சென்சை கோகுல், சென்சை ஹேமா, சென்சை இளம்பருதி ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இதன் நிறைவு விழாவிற்கு கராத்தே சங்க செயலாளர் ஷிகான் வளவன் தலைமை தாங்கினார். சங்க தலைவர் ஷிகான் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்கள் சிவாலயா பிரிண்டிங் உரிமையாளர் லயன் திரு சிவபிரகாசம், லயன் திரு முத்துராஜ், ஷிகான் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார்கள். திருக்கனூர் அருகே உள்ள காட்டேரி கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியினை துணை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்புயன் பஞ்சாயத்து காட்டேரி கிராமத்தில் உள்ள அம்மன் நகர் விரிவாக்கத்தில் உள்ள உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துணை சபாநாயகர் செல்வம் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது. இந்த நகரை மேம்படுத்துமாறு இந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கொம்புயன் பஞ்சாயத்திடம் கோரிக்கை வைத்தனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துணை சபாநாயகர் 2013-2014 தொகுதி மேம்பாட்டு நிதியை அந்த பகுதிக்கு சாலை வசதி செய்து தருமாறு கொம்புயன் பஞ்சாயத்து மூலமாக கொடுத்தார். இந்த ரோடு வசதி வருவது அறிந்து அங்குள்ள எல்லா வீதி மக்களும் திரளாக வந்து துணை சபாநாயகரை வாழ்த்தி சால்வை அணிவித்தனர். மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து போராட்டம் நடத்த இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் கூறியுள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் புதுவை காரைக்காலில் உள்ள விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மழைநீர் சேகரிப்பு செயல்படுத்தவில்லை என்பதால் மழைநீர் கடலில் சென்று வீணாகிறது என்றார். கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்ற விஸ்வநாதன், பல்வேறு நோய்களுக்கு மருந்து இல்லாமல் சுகாதாரத்துறை கோமா நிலையில் உள்ளதென்றும் புதுவையில் மது விற்பனையை ஒழுங்குபடுத்துவதுடன் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என யோசனை தெரிவித்தார். புதுவையில் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாளாக அறிவிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி வந்ததால் அந்நாளில் கட்சி சார்பில் கொடியேற்றப்படும் என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக துவங்கப் போகிறது என்கிற விஷயமும், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் வானிலை பற்றி வரக்கூடிய செய்திகள் இவையெல்லாம் அரசு அறிந்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆனாலும் காரைக்காலிலும் புதுச்சேரியிலும் மழையினுடைய அளவு போதுமானதும் இல்லை. ஆனால் இந்த மழைக்கு கூட மிகப்பெரிய பாதிப்பை பொதுமக்கள் துன்ப துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். முறையான வடிகால்கள் என்பது தூர்வாரப்படாமல் இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேட்டுவாய்க்கால், பள்ளவாய்க்கால், கிருஷ்ணா நகர் இருக்க வாய்க்கால், நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில், காரைக்காலிலும் இதே போன்று. அப்ப ஒரு மழை பெய்த உடனே மக்களுடைய அடிப்படையான இயல்பு வாழ்க்கை என்பது பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அரசு அறிந்தும் அறியாமல் இருக்கிறதா, அல்லது இது போன்ற நிலையிலே மக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறதா என்பது புரியவில்லை. நகரத்தில், காரைக்கால் நகரம், புதுச்சேரி நகரம், மழை பெய்த உடனே மக்கள் வண்டியில் போகும் பொழுது, நடந்து போகக்கூடியவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறார்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதற்கான அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அல்லது உள்ளாட்சி அமைப்பில் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு பார்வை சரியாக இல்லை. வருமுன் காக்க வேண்டும் என்கிற நிலையில் அரசின் செயல்பாடு இல்லாத காரணத்தினால்தான் சாட்சியாக இன்றைக்கு கிடைத்த தகவல், சட்டமன்றத்துடைய அரசு கொறடாவே ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. பொதுமக்கள் இந்த துன்ப துயரத்துக்கெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறார்கள். அடுத்ததாக, இந்த பாதிப்பில் விவசாயிகள் பாதித்திருக்கிறார்கள். விவசாயிகள் காரைக்காலினுடைய முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலும் காரைக்கால் வாழை, காய்கறிகள், நாற்றங்கால், மீனவர்கள் பல நிலையில் பாதித்திருக்கிறார். பல்வேறு இன்னும் சொல்ல போனா அன்றாட ஜீவனுள்ள மக்களும் பாதித்திருக்கிறார்கள். வீடுகளும் பல இடத்தில் தண்ணீர் புகுந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை நடத்த முடியாமல் நிலைமை ஏற்படுகிறது. இதுதான் புதுச்சேரியா? இதுதான் சிங்கப்பூருக்கு அழைத்து போகிறேன் என்று சொன்ன ரங்கசாமியுடைய வாக்குறுதியா? எனவேதான் இந்த ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. மழை நீரை சேகரிக்காமல், மழைநீர் சேகரிப்பதற்கான ஒரு சிந்தனையே புதுச்சேரி அரசுக்கு இல்லை. இதை தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறோம். பொதுப்பணித்துறையில் ஒரு பகுதியும் வேளாண் துறையில் ஒரு பகுதியும் இணைந்து, ரெண்டும் இணைந்து
வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று தனியாக அமைக்க வேண்டும். நீர் ஆதாரத்துறை என்பதை அமைத்து மழை நீரை கடலுக்குள் போவதை தடுத்து பூமிக்குள் கொண்டு செல்லக்கூடிய அந்த சமுதாய பணியை அரசு செய்ய வேண்டும். இதை கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது அதற்கான வரமுறையெல்லாம் செய்து இன்றைக்கும் அந்த கோப்பு ஆட்சியிடம் இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சக்கர ஆலை பணம் கொடுக்கவில்லை. அரியூர் பணம் கிடைக்கவில்லை. அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு கூட்டுறவு தொழிற்சாலை கரும்பு விவசாய தொழிலாளர்கள் அவருடைய ப்ராவிடமெண்ட் படத்தை கூட எடுத்து காலி செய்து விட்டார்கள். இன்றைக்கு அவர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொழுது மிக மிக கவலையாக நாங்கள் பார்க்கிறோம். காவல்துறையில் ஆட்கள் எடுப்பதாக பெருமை சொல்லுகிறார் முதலமைச்சர். ஆனால் ஒரு கேள்வியை மக்கள் முன்னால் நாங்கள் வைக்கிறோம். திருடு சம்பந்தமான விஷயமும் கொலை சம்பந்தமான விஷயமும் அல்லது மாணவர் கடத்தல் சம்பந்தமான விஷயமும் மார்வாடியை தன்னுடைய இடத்தில் கொல்லப்பட்ட விஷயமும் அடகு கடைக்கார் கொல்லப்பட்ட விஷயங்கள் இவைகள் அத்தனையுமே எந்த நிலையில் இருக்கிறது என்பதை மனசாட்சி என்று காவல்துறைக்கு இருந்தால் வெளியே சொல்லட்டும், இல்லை என்றால் கண்டுபிடிக்கட்டும். ரெயின்போ நகர் ஒரு வீட்டில் நடந்திருக்கிறது என்பது பத்திரிகையில் வந்த செய்தி மிக குறைவு. விலை மதிப்பு மிக்க விலை கூட மதிக்க முடியாத அளவுக்கான அந்த பொருட்கள், பழம்பெரும் பொருட்கள், பவழம், வைரம், பாரம்பரியமாக வைத்திருந்த பொருட்கள் முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதை அண்டர் எஸ்டிமேட் பட்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறையினுடைய இந்த மெத்தன போக்கும் ஒரு காரணம். அதே போன்று காவல்துறை கட்டுப்பாட்டு என்பது மக்கள் நலனுக்காக அது குறைந்து கொண்டு வருகிறது, நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு பேசுகிறார்கள், சிடி ஸ்கேன் ஆரம்பித்து விட்டோம். அரசு பொது மருத்துவமனையில் மருந்து கிடையாது. சட்டமன்றத்தில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லை என்று முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார். ஆனால் நாய்க்கடிக்கு மருந்து இல்லை, பாம்பு கடிக்கு மருந்து இல்லை, சுகர் பேஷண்ட்டுக்கு மருந்து இல்லை, சக்கரை நோயாளிகளுக்கு, பிபிக்கு ரத்த அழுத்த நோய்களுக்கு மருந்து இல்லை. இது பொது மருத்துவமனையிலும் இருக்கிறது, குழந்தைகள் பெண்கள் மருத்துவமனையிலும் இருக்கிறது. கதிர்காமம் இருக்கக்கூடிய மெடிக்கல் கல்லூரி என்று பெயரை சாற்றிக் கொண்டிருக்கிறார், அங்கேயும் இருக்கிறது. புதுவை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை செயலர் தலைமையில் அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். புதுவையில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு லஞ்ச ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை தலைமை செயலக கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை செயலர் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோல் அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். Of our organization through our collective efforts do our duty conscientiously and act without fear or favor. நமது நடவடிக்கை செயற்களங்கள் அனைத்திலும் நேர்மையான மற்றும் ஒளிவுமறைவற்ற தன்மையை கொண்டுவர தொடர்ந்து முயல்வோம் என விழுமிய முறையில் ஆணையிட்டு உறுதி செய்கிறோம்.
வாழ்க்கையின் செயற்களங்கள் அனைத்திலும் ஊழலை ஒழிக்க அயராது பாடுபடுவோம் எனவும் ஆணையிட்டு உறுதி செய்கிறோம். நமது நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் புகழ் நோக்கில் விழிப்புடன் பணியாற்றுதலை மேற்கொள்வோம். நமது கூட்டு முயற்சியின் வாயிலாக நமது நிறுவனத்திற்கு பெருமை சேர்ப்போம் மற்றும் பணிச்சேவையை வழங்குவோம். நாம் மனச்சான்றுடன் கடமையாற்றுவோம் மற்றும் அச்சமோ ஆதரவோ இன்றி செயல்புரிவோம். வில்லியனூர் அருகே கூடப்பாக்கம் அரசு பள்ளியில் மாணவ மாணவியருக்கு மழைக்கோட் வழங்கப்பட்டது. கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச மழைக்கோட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ரூபாவதி முன்னிலை வகித்தார். ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று 105 மாணவ மாணவிகளுக்கு மழைக்கோட்டு வழங்கினார். மேலும் முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் மேல்நிலை வகுப்பிற்கான படைப்புகளில் 2ஆம் இடம் பிடித்த மாணவன் சேதுபதிக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சிந்தனையாளர்கள் பேரவை நடத்திய சிந்தனை அரங்கத்தில் புற்றுநோயற்ற புதிய உலகம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. புதுச்சேரி சிந்தனையாளர்கள் பேரவை 41வது சிந்தனையரங்கம் புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது. அனைவரையும் துணை செயலர் உமாபதி வரவேற்றார். தலைவர் புதுவை செல்வம் தலைமையேற்றார். துணைத் தலைவர் தியாகு, பேரவை புரவலர்கள் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், டைனமிக் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். ஜப்பான் மண்டல புற்றுநோய் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர் டாக்டர் குணசீலன் புற்றுநோயற்ற புதிய உலகம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பின்னர் கலந்துரையாடல் இடம்பெற்றது. பார்வையாளர்கள் பங்கேற்ற படைப்பாளர்கள் நேரத்தில் புற்றுநோயும் பொறுப்புணர்வும் என்ற தலைப்பில் துணை செயலர் பாவலர் பைரவி, பொருளாளர் மணிமேகலை முன்னிலையில் படைப்புகள் அரங்கேறின. பங்கேற்றோருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள். சாக்கடை நீருடன் மழைநீர் கலப்பதால் நகரப்பகுதி வீதிகளில் குவிந்து கிடக்கும் சகதியால் துர்நாற்றம். பொதுமக்கள் வியாபாரிகள் திடீர் சாலை மறியல். தவறான சிகிச்சையால் சிறுவனின் கை கருகியது. முறையான சிகிச்சை அளிக்க வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகை. அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும். 6 நாட்கள் பெய்த மழைக்கு சாலைகள் சேதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.